தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் கடந்த சில வாரங்களாக தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ பழகுங்கள் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் தேவனுடைய பெரிதான கிருபையில 3 பகுதியாக பிரித்து தியானம் செய்து வந்தோம். இன்று உங்களுக்கு 4வது பாகம் அதே தலைப்பில் தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ பழகுங்கள். இந்த அருமையான தேவனுடைய உண்மையான மற்றும் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பு இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரும், எல்லா மனிதர்களும், இது கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் அல்ல, இறைவன் எல்லாருக்கும். ஏனென்றால் நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நாம். அதாவது தன்னுடைய குடும்ப பின்னணியிலிருந்து பிறந்ததினால அவர்களுடைய வழிகளின்படி இறைவனை தேடுகிறார்களே தவிர, மொத்தத்திலே பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா என்னும் அந்த நாமத்தை தரித்த யாவே என்னும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. தாயை பார்க்கிலும் தகப்பனை பார்க்கிலும் நம்மேல் அவர் எவ்வளவு ஒரு கரிசனையோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இறைவனுடைய உண்மையான பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த பூமியில எல்லா தீமைக்கும் விலகி நாம் ஜீவிக்க முடியும். கர்த்தர் அந்த அளவிற்கு நமக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். காரணம், அவருடைய குணாதிசயம் ஏராளமாய் கொடுக்க வேண்டும், தாராளமாய் கொடுக்க வேண்டும். என் மக்கள், என் ஜனங்கள் சந்தோஷமாய் ஜீவிக்க வேண்டும். எந்த பொல்லாப்பும் எந்த தீங்கும் நமக்கு நேரிடக்கூடாது என்பதற்காக அவர் இரவும் பகலும் தன்னுடைய கண்களை நம்மேல் வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில இறைவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அது எப்படிங்க? என்ன ஒரு மனுஷன், அதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள என்னை அகப்படுத்தணும்னு நினைக்கிறான், அல்லது எனக்கு ஒரு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறான். இறைவனுடைய பார்வையில, அதாவது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் எடுக்கப்பட்டு போனதில்லை. இதுதான் இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன். அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டிருக்கிறதுனால நமக்கு விரோதமா எழும்பும் ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவன், யாராகிலும் உங்களுக்கு தீங்கு நினைத்து உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு ஒரு உடம்புல அல்லது உங்க மனசுல ஏதாவது ஸ்கிராட்ச் வரப்பல யாராவது தீங்கு நினைச்சா கூட இறைவன் என்ன செய்வாராம்? உங்களை தொடுகிறவனே அவர் தொடுவாராம். இப்படி சொல்லலாம். நம்மை தொட்டால் அவன் கெட்டான், இப்படி கூட சொல்லலாம். அதனால்தான் நம்ம என்ன பண்ணோம்னா, தீமைக்கு நம்ம என்ன தீமை செய்யக்கூடாது. தீமைகள் யாவையும் நன்மையாய் மாற்றுகிற புத்தி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே யுத்தம் உன்னுடையது அல்ல, அது கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வசனத்தெல்லாம் நம்ம பிடிச்சணும் பாருங்க. தீங்கு இழைக்கிறவன் ஒருத்தன் வரான், யாரோ ஒருத்தர் வராங்கன்னு சொன்னா நீங்க இறைவனை நோக்கி பார்த்தா போதுங்க, அவர் உங்களுக்காக இறங்கிடுவாரு, யுத்தம் பண்ண இறங்கிடுவாரு. அதனால்தான் அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஒரு உரிமையோட கூட சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவன் யாராக இருந்தாலும் சரி,
நிச்சயமா சொல்றேன். உங்களை தொடுகிறவன் அவன் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறானுங்க. அப்படின்னா எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கும் பாருங்க. தாய் பக்கத்துல குழந்தை படுத்துட்டு இருக்கும். இரவு நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு கெட்ட சொப்பனம் வந்துடுச்சுன்னா, கனவு வந்துடுச்சுன்னா, அப்படியே அலறும். உடனே தாய்க்கு பாருங்க ஒரு ஷாக் ஆகுது. தகப்பன் கூட கொஞ்சம் தூரத்துல இருப்பாரு. அவரு என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாரு. ஆனா தாய் வந்துட்டு என்னாச்சு கண்ணு, என்னாச்சு கண்ணுன்னு எந்திரிச்சு அப்படியே அலறுவாங்க. மார்ல போட்டு அப்படியே அணைச்சுப்பாங்க. அதுக்கு வந்து முதுகுல தட்டி குடுப்பாங்க. ஒரு பாட்டு பாடுவாங்க. தேவை ஏற்பட்டா அதுக்கு பால் கொடுப்பாங்க. இப்படி அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல கர்த்தர் நம்மை தேற்றுகிறார் என்று கூட ஒரு வசனம் இருக்கிறது. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அவருடைய வார்த்தைகளின்படி இந்த பூமியில அவருடைய தொடர்பில இருக்கிற நமக்கு ஏதாகிலும் ஒரு தீங்கு வந்துருச்சுன்னா அவரை அதுதான் பாருங்க அவருடைய அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம பயப்படவே தேவையில்லை. சரி சரி ஏதோ அவன் ஏதோ செஞ்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தா ஆண்டவர் வந்துட்டு பழி வாங்குவது உனக்குரியதல்ல, அது எனக்குரியது. நானே பதில் செய்வேன்னு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூளுரை உரைத்துக் கொண்டிருக்கிற தேவன் இந்த பூமியில எங்கேயாகிலும் உண்டா? உங்களுக்காகவும் எனக்காகவும் ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பை உறுதியளிக்கும் கூடிய விதத்துல தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். ஒரு பாட்டு ஒண்ணு போடுவாங்க, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் சொட்டுதடி கண்ணம்மா. இது ஒரு சினிமா பாடல். அந்த பாடலுக்குள்ள நம்ம கடந்து போக தேவையில்ல. அது ஒரு அன்பின் வழி. அத அந்த லவ் அஃபெக்ஷன்ல ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, காதலிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது காதலன் சொல்றான். உன் கண்ணில் கண்ணீர் உதித்தால் என் கண்ணில் உதிரமே உதிக்கும் சொல்றான். இது வந்து உலக பிரகாரமான ஒரு நேசம், அன்பு, பாசம் அதுல ஏற்படுகிற ஒரு சின்ன வருடல் அல்லது நெருடல். ஆனா உங்களை உண்டு பண்ணின தேவன் வந்து சாதாரண மனுஷன் அல்லவே. அவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை இந்த நாள் வரைக்கும் அவர் மீறாமலும் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமா இருக்கலாம். யார் எந்த சூழ்நிலையில நம்ம வந்துட்டு இறைவனுடைய பாதுகாப்போடு கூட வாழ பழகுங்கள் என்ற தலைவரை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தான் இந்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். அதே போல பாருங்க இன்னொரு வசனம் இதே சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அதற்குன்ற இடத்துல உங்களை சுற்றிலும் போட்டுக்கொள்ளுங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி முதலாய் இருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அக்னி அதாவது சாதாரண மதில் நம்ம எழுப்புறதெல்லாம் நம்ம வீட்டை சுத்திலும் சாதாரண மதிலை எழுப்புறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இல்லைங்களா? அவர் எழுப்புற மதில் வந்து நம்மளை போல செங்கல் சிமெண்ட் பூச்சினால எழுப்பப்படுகிற மதில்கள் அல்ல. அவர் என்ன பண்றாரா அக்னினால எழுப்புறாராம். ஒரு அக்னி இருக்கிற இடத்துல ஒரு சாதாரண டீ சூடா இருந்தாலுமே அந்த இடத்துல ஈ வந்துட்டு உட்காராது, எழுந்து அப்படியே பறந்து போயிடும் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன செய்யறாராம் நம்மளை சுற்றிலும் பாதுகாப்பு கொடுப்பதற்காக அக்னி மதிலா இருந்து நம்மை சுற்றிலும் அவர் மகிமையா இருப்பாராம். அது அவருடைய விருப்பங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இலவசமான பாதுகாப்பை பெற்று அனுபவியுங்கள், அதை பெற்று வாழ பழகுகள் என்று சொல்லிட்டே இருக்கிறேன்னு. இதுதாங்க. இது வரைக்கும் அவருடைய வார்த்தைகளின்படியே அவர் செயல்படுகிறார். இஸ்ரவேலர்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்கிற அந்த 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 வார்த்தையை கொடுத்த இறைவன் எவ்வளவு ஒரு அசதியாய் இராமல் மிகவும் ஜாக்கிரதையாக அவர் இருக்கிறார், செயல்படுகிறார். இந்த தைரியம் தான் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் இருக்கணுங்க. யாத்திராகம புஸ்தகமும் 14வது அதிகாரம் 20வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வராங்க. நம்முடைய மோசே அவர்கள் மூலமாகவும் ஆரோன் மூலமாகவும் லட்சக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து இறைவன் வந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போறாரு. வழியில என்னெல்லாம் நடந்தது எல்லா வசனத்தையும் வாசிக்கணும், நிறைய நேரம் ஆகும். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி போல சொல்லிடுறேன். வழியில் என்னெல்லாம் நடந்தது, இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து அந்த எகிப்திய ராஜாவும் இராணுவமும் அவனுடைய சேனைகளும் எப்படியெல்லாம் பின்தொடர்ந்து வந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்திய இராணுவத்திற்கும் இடைவெளி உண்டாக்கும்படியாக அந்த இடத்துல இறைவன் என்ன பண்றாரு, மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இறங்கி
இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறார், எகிப்திய ராணுவத்திற்கு இருளை உண்டு பண்ணுகிறார். அவங்களை வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து வரக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர்களை எப்படியும் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக நடத்தி கொண்டு போய் அந்த பக்கத்துல அவங்க போய் சேரணும். ப்ராமிஸ்ட் லேண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல கொண்டு போய் இஸ்ரேல் ஜனங்களை எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணும். அது குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வயதுபேர்கள் மற்றும் அவருடைய மிருக ஜீவராசிகள் ஒன்னுத்துக்கு கூட எந்த விதமான ஜீவனுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அத்தனை பேரையும் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு அந்த நாளிலே நம்முடைய இறைவனுக்கு இருந்ததுங்க. அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு, மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் வைத்து தன்னுடைய ஜனங்கள் முழுவதையும், எப்படி இந்த சகரியா 2:5 பார்த்தோம், அது நடுவிலே நான் அக்னி மதிலா இருந்து சொல்றாரு பாருங்க. உண்மையிலேயே லிட்ரலா பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் வச்சு இஸ்ரேல் ஜனங்களை அன்னைக்கு இறைவன் வந்துட்டு ரட்சித்தாருங்க. இப்படிப்பட்ட இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கையில கணவன் மனைவியாக நாம் இருக்கிறோம். அதாவது திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவியாக நாம் வந்துட்டு இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் இறைவனுடைய பார்வையில கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் இறைவனை, இந்த நம்முடைய தேவனை, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய நம்முடைய யெகோவா என்னும் அந்த தேவனை அறியாத ஜனங்கள், அறியாத மக்கள் என்ன பண்றாங்கன்னா நம்ம மேல பொறாமை கொள்றது, அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளை எப்படி ஆகிலும் வந்து குடும்பத்துல வந்துட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவது போல சில சம்பவங்கள் வந்து அந்த நாளிலிருந்து நடந்து வருகிறது. அதற்கு ஒரு 2 குடும்பத்தை குறித்து நான் உங்களுக்கு எடுத்துரைக்கலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 1 18 வசனங்கள். இந்த 18 வசனங்களையும் நீங்கள் வாசியுங்கள். நான் வந்து ஒரு அதுல இருக்கிற செய்திகளை மட்டும், செய்தியின் சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து உரைக்கலாம் என்று விரும்புகிறேன். அங்க நடக்கிற சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்துல வருகிறவர் ஆபிரகாம் தான். ஆபிரகாம், அவருடைய மனைவி சாராள். அந்த 2 பேருக்கும் யார் ஒரு எதிரியை போல இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அந்த அபிமலேக்கு ராஜா, அதாவது அந்த ராஜாவுடைய ஊர் வந்துட்டு கோராரின் அப்படின்னு சொல்லப்பட்டது. கோராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு. அந்த கோராரின் ஊர்ல இருக்கிற அந்த ராஜா கோளாறு நிறைஞ்ச ஒரு மனுஷனா இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கோரார் ஊர் பேரு கோரார், அவருக்குள்ள கோளாறு இருக்கு. இது ஒரு 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 ஸ்லோகன் மாதிரி உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலேயே அந்த மனுஷன் எவ்வளவு ஒரு பித்து பிடிச்சவன் பாருங்க. பெண் பித்தனாக இருந்திருக்கிறான். ஏன் ஆபிரகாமுடைய மனைவி வந்துட்டு மிகவும் சௌந்தரியம் உள்ள, அது மிகவும் அழகான ஒரு ரூபவதியாக இருந்திருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கோராரின் ராஜாவுடைய இடத்துல இவர் போய் வாசம் செய்ய போகும் பொழுது மனைவிட்ட முதல்ல சொல்லிடுறாரு, நம்ம அங்க பிழைக்க போறோம், அந்த இடத்துல வாழ போறோம், அங்க இருக்கிற ராஜாவோ அங்க இருக்கிற மக்களோ வந்துட்டு உன்னுடைய அழகை பார்த்து என்ன கொண்டு போட்டுருவாங்க. இவருக்கு தெரியுது ஏற்கனவே அந்த நாட்டுல, அந்த தேசத்துல அந்த ராஜா, அந்த நாட்டு மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க, இறைவனுக்கு பயப்படாத அந்த அசட்டு தைரியம் உள்ளவர்கள் சொல்லுவாங்கல்ல, அது போல இருக்கிறன்றதெல்லாம் செய்தியெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் உள்ள போறாரு. அதனால உன் நிமித்தம் எனக்கு வந்துட்டு சாவு வரக்கூடாதுமா, எனக்கு மரணம் வரக்கூடாது, எனக்கு கொண்டு போட்டுருவாங்க, அதனால நீ என்ன பண்றேன்னா நான் சொல்ற போல நீ சொல்லு. ஒரு பொய் சொல்றாரு. நீ என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லாத, என்னுடைய சகோதரின்னு சொல்லு. நான் உனக்கு அண்ணன் மாதிரியும், நீ எனக்கு தங்கை மாதிரியும் அவங்களுக்கு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஏன்னா உயிர் பழிச்சுக்கணும் அப்படின்னு போறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அவன் என்ன பண்றான், அவளுடைய அழகின் நிமித்தம் அந்த மனுஷிய சாரால் என்ன பண்ற, ஆபிரகாமுடைய மனைவியை வந்துட்டு ராஜா வந்துட்டு ஆள் அனுப்பி அவளை கூட்டிட்டு வான்றான். ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுடைய சபனத்துல வந்துட்டு அவனோட பேசி அவனுக்கு வந்துட்டு பயமுறுத்துகிறார். என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம் அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய மனைவிதான் நீ இப்பொழுது வரவழைத்திருக்கிற சாரால், அவளை நீ தொடக்கூடாது, அப்படியே அவளை பத்திரமாக அனுப்பி வைத்து விடு அப்படின்றாரு. அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பின்பகுதியெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் பயந்து போயிட்டு என்ன பண்றான், என்ன ஒண்ணும் பண்ணிட்டாதப்பா இறைவா,
அவருடைய மனைவியை வந்துட்டு அவருதான் பொய் சொன்னாரு, அவளும் பொய் சொன்னாள். அதனாலதான் நான் வந்துட்டு உத்தம இருதயத்தோட கூட உத்தம இருதயமா இன்னொருத்தருடைய மனைவியை தொடர்றது உத்தம இருதயத்தோட நான் அழிச்சிட்டேன், நான் கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு, நான் அனுப்பி வச்சிடறேன், நான் தொடமாட்டேன் அப்படின்ற அதோட கூட பயந்து போயிட்டு. ஏன்னா இறைவன் வந்துட்டு அங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அவரோட கூட தரிசனமாகி பேசும்பொழுது அவளை தொட்டா நீ கெட்ட அப்படின்ட்டாரு. அதனால வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு பொருள் எல்லா விதமான ஜீவராசிகள் எல்லாத்தையும் மிருக ஜீவராசிகள் எல்லாம் பரிசா கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாமும் சாராலும் வந்துட்டு அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட புறப்பட்டு போறாங்க. அது அவங்களுடைய வரலாறு. சரி, இன்னும் ஒரு 4 அதிகாரத்தை தள்ளி 6 அதிகாரத்தை தள்ளி வாசித்தா ஆபிரகாமுடைய மகனுக்கும் இதே மாதிரி நடக்குது. ஈசாக்கு. எதற்காக இதை நான் கோட் பண்ணி காட்டுறேன் சொன்னா, இறைவனுடைய பாதுகாப்பை எப்படியெல்லாம் அணுவணுவா நம்ம சுத்தி வருது பாருங்க. அக்னி மதிலாய் அரவணைத்து நிற்கிறேன்னு சொன்னா, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தார் சொன்னா, அவர்களோட கூட முடியல அந்த பாதுகாப்பு. அவருடைய சந்ததியாகிய அவருடைய தலைமுறைகளாகிய உங்கள் மேலும் என் மேலும் அந்த பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்தாக வேண்டும். இன்று வரைக்கும் நான் அதுதான் சொல்றேன். எங்கள் குடும்பத்திற்கு இறைவன் எவ்வளவு எல்லா விபத்தில் இருந்தும் எல்லா விதமான நாச மோசத்திலிருந்தும் எல்லா பொல்லாத மனுஷர்களுடைய அவர்களுடைய கூட்டு சதியிலிருந்து எல்லாம் என் தேவன் என்னுடைய ஜீவனை காப்பாத்திருக்கிறாருங்க. ஒரு முறை வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நின்னேன். என்னுடைய ஊர்ல வந்துட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன் நின்னேன். அப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று என்னை வந்துட்டு பயமுறுத்திட்டாங்க. வெட்டுவேன், குத்துவேன், நீ இருக்க மாட்ட, விட்ரா பண்ணு. எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, அமைதியா இருந்தாங்க. அந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணேன். நான் தோல்வி அடைஞ்சேன். அது வேற விஷயம். என் ஜீவனுக்கு எந்த விதமான நஷ்டம் வராதபடிக்கு இறைவன் என்னை பாதுகாத்தார். அந்த தேர்தலில வந்துட்டு இன்னொரு கட்சிக்காரன் வெற்றி பெற்றான். 6 மாதத்துக்குள்ள அவனை வெட்டியே போட்டாங்க. எதற்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, சத்ருவானன் ஒரு வழியாய் வந்தால், இறைவன் நம்மளோட கூட இருந்தால் 7 வழியாக ஓடி போவானா. அவன் வரும்பொழுது ஒரு வழியா மெதுவா வரான். எப்படி அந்த சர்வம் சத்தம் இல்லாம உள்ள நுழையுமோ, ஏதோ தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சதோ அது போல ஒரு வழியா பிசாசு வர பார்க்கிறான், முயற்சிக்கிறான். ஆனா நம்மளோட கூட இருக்கிறது யாரு? உலகத்தில் உள்ளவனை பார்க்கலும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற தேவன் பெரியவர். ஆகவே என்ன பண்றான், ஐயோ பெரியவர் பக்கத்துல நிக்கிறாரப்பா சொல்லிட்டு 7 வழியா தலை தெரிச்சு ஓடுறான். இதுதாங்க உண்மை, இதுதான் சத்தியங்க, இதுதான் சத்திய வேதம்ங்க. இதை நீங்க கெட்டியமா பிடிச்சுக்கும் பொழுது நிச்சயமா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எப்படி இறைவன் வந்துட்டு அந்த அந்த ராஜா கிட்ட இருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்தாரோ, பாதுகாப்பை உறுதி செய்தாரோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் செய்வார். அடுத்து அவருடைய மகனுக்கும் அதே போல அதே ராஜா, அதே கோராரின் ராஜா, அவனுக்குள்ள இருந்த அந்த கோளாறு, அந்த அபிமேலேக்கு என்ன பண்ணிருக்கிறான், ஈசாக்குடைய மகனுக்கும் அவருடைய மனைவி ரெபெக்காள், அந்த மாமியாரை போல ரொம்ப சௌந்தரவதி, ரூபவதி, அழகு, கொள்ளை அழகு. அப்பா போலே இவரை வந்து என்ன பண்றாரு, மகனு பொய் சொல்றாரு. அதே உயிர் பயம்தான். கொலை செஞ்சிடுவானோ, ஏன்னா என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்குமே இந்த ராஜா இப்படி தப்பு பண்ணிருக்கிறான், இறைவன் வந்துட்டு பாதுகாத்தாரு. அவன் திருந்துறான்னா பாத்தீங்களா. எப்பவுமே இந்த பவர்ல இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தியா தாங்க இருக்குது. அன்னைக்கு இருந்த ராஜாவுக்கும் சரி, இன்றைக்கு இருக்கிற ராஜாவுக்கும் சரி, நிறையவே கொழுப்பு இருக்கு. அது வந்து மனம் திரும்பணும் அவங்க, அதுக்காக நம்ம ஜெபிப்போம். திரும்பலன்னு சொன்னா அது நம்ம கையில இல்ல, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்களுக்காக பிரேயர் தான் பண்ண முடியும். சரி, ஈசாக்கு ரெபெக்காளுக்கும் அதே ராஜா, இன்னொரு ராஜா கூட இல்ல அப்படின்னா பாருங்க, அவங்களுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். குறைஞ்சது ஒரு 15-20 இயர்ஸ் இருக்குமா. அந்த காலத்துல கணக்கு படி பார்த்தா கூட மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு 20 வயசு இருக்கும். அந்த வயசுல உள்ளவங்களையும் அவன் விட்டு வைக்கிறாப்புல இல்ல, இளம் பிஞ்சுகளையும் இளம் மனைவிமார்களையும் விட்டு வைக்கிறாப்புல இல்ல. அவனுடைய புத்தி, அவனுடைய சுபாவம், அந்த பவர் அவனை என்ன பண்ண வைக்கிறது, அந்த கண்ணை மறைச்சிருக்குது. இறைவன் ஏற்கனவே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. திரும்பல பாருங்க. திரும்ப அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு ரெபெக்காளுக்கும் வருது. அப்ப வந்துட்டு திரும்ப அதே மாதிரி சொல்றான், என்னப்பா நீ வந்துட்டு உன் சகோதரின்னு சொல்லிட்டிய, அவன் ஒரு மரமட்டைன்னு சொல்றதா, இல்ல ரொம்ப ஒரு கொடுங்கோல் மண்ணுன்னு சொல்றதா, இல்ல இறைவனுடைய பயம் கொஞ்சம் கூட இல்ல, அவன் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்றதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை பார்க்கும் பொழுது அவன் 10வது வசனத்துல இப்படியே சொல்றான். பச்சையா இருக்குது அந்த வசனம். 26 ஆதியாகம புஸ்தகம் 26 வசனம் 10 மட்டும் வாசிக்கிறேன். 7-11 வரைக்கும் இந்த சம்பவங்கள் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு கூட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ
இடர்கள் உண்டாக்கினாயே என்றான். யாருங்க இடர்கள் உண்டாக்கினது? ஹூ இஸ் த ட்ரபிள் மேக்கர்? இவன் தான் ட்ரபிள் மேக்கர். அவனுடைய எண்ணம் சரியில்லை, கேடுபாட்டு உள்ள ஒரு ராஜாவா இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்க கூப்பிட்டு, ஏன் நீ இப்படி ஒரு தப்பு பண்ண, பொய் சொன்ன, உன்னுடைய சகோதரன் நீ ஏன் சொன்ன, உன் மனைவியா இருக்கும் பொழுது யாராவது நாங்க வந்துட்டு உன் மனைவியை அழைப்பித்து அவளோடு கூட நாங்கள் சயனித்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் கொண்ட புத்தி உள்ள ராஜாக்கள் இந்த பூமியில இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கதான் செய்வாங்கங்க, இருக்கதான் செய்வாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவியாக நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ள இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வேரூன்றி நிக்கணும். ஆலமரம் மாதிரி வேரூன்றி நின்னது சொன்னா, உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் முனையை தொடுகிறான்னு சொல்றாரு. அவன் கண்ணுல பார்த்தாலும் சரி தொற்றுவாரு. அவன் இருதயத்துல பார்த்தா கூட சரி. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாகி விட்டது என்று இயேசுவானவர் சொல்றார். அது மாதிரி எந்த வடிவத்துல அவன் வந்துட்டு உங்களையோ உங்களுடைய மனைவியையோ உங்கள் பிள்ளைகளையோ அவன் பார்க்கிறான், அழைக்க வகை தருகிறான் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மளை தொட்டா இறைவனுடைய கண்ணை தொடுகிறதுக்கு சமம். அவ்வளவு கனெக்ஷன் ஆயிருக்கு. இந்த இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாருங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் மேல் எல்லா பழிகளையும் சுமத்தப்பட்டு குற்றவாளியை கூண்டில் நிறுத்தி விசாரணை செய்கிறது போல அவரை விசாரித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரட்சிப்பை தேடி கொடுத்திருக்கிறார். சும்மா விட்டுருவாரா? நம்முடைய ஆத்மா எவ்வளவு வேல்யூ என்பதை, மதிப்பு மிக்கது என்பதை நீங்களும் அறியவில்லை, நானும் அறியவில்லை. ஆனால் நம்மை படைத்த இறைவன் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் ஆபிரகாமையும் சாராளையும் காப்பாற்றின தேவன், தூய்மையாக அவர்களை பாதுகாத்த தேவன், அவருடைய மகனையும் அவருடைய மருமகளையும் பத்திரமாக இறைவன் பாதுகாத்தார். ஒரே ராஜா தான், ஒரே ராஜா. 2 குடும்பத்திற்கு அவன் வேட்டை வைக்கணும்னு நினைச்சான். அவனுடைய முடிவு எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்களுடைய யுகத்திற்கே நான் விட்டு விடுகிறேன். ஆகவே இறைவனுடைய பாதுகாப்பை வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மட்டும் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து தயவு செய்து நீங்கள் வந்துட்டு தேடி 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 கண்டுபிடிங்க. சுகம் வேணும்னா சுகத்துக்குரிய வசனங்களை தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கணும், தியானம் செய்யணும். அது என்னுடையதுன்னு நீங்க வந்துட்டு உரிமை பாராட்டினாங்க. சில பாஸ்வேர்ட்லாம் போட்டாதான் சிலது வந்துட்டு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஈவன் மொபைல் போன் கூட வந்துட்டு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகாது. பாஸ்வேர்டு போடணும், போட்டா சீக்ரெட் பாஸ்வேர்டு போட்டா அது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி சில வசனங்கள் இருக்கு, தெய்வீக சுகத்துக்கு சில வசனங்கள் இருக்கு. அதுதான் வந்துட்டு பாஸ்வேர்டு மாதிரி. அதை தேடி கண்டுபிடிங்க. நீங்க பத்திரமா வச்சுங்க, சீக்கிரட்டா உள்ளுக்குள்ள வச்சுங்க, வாய்நாள் அறிக்கை செய்யுங்க. நிச்சயமா வந்துட்டு நீங்க அந்த பாஸ்வேர்டை தொட்டு பாஸ்வேர்ட் மீன்ஸ் என்ன? இறைவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள். அதை தொட்டு நீங்க வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது இறைவனுடைய பாதுகாப்பு, அந்த அக்னி ஜுவாலை, அந்த அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், அக்னி மதில்கள் அப்படியே உங்களை சுற்றி பாதுகாப்பு கொடுத்துருங்க. இது என்னுடைய சாட்சி. நிறைய முறை எத்தனையோ ஆபத்திலிருந்து, அது அடுத்த முறை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். சமுத்திரத்துல ஒரு முறை அடித்து கொண்டு போகப்பட்டேன். தெய்வாதீனமாக நான் வெளியே கரையேறி வந்தவன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த தேவனை தெய்வமாக கொண்டு, கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள அந்த ஜனம் வந்துட்டு பாக்கியமுள்ள ஜனங்க. உபாகம புஸ்தகம் ஒரு அதிகாரத்தை 28வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் கொஞ்சம் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட தெய்வீக பாதுகாப்பு வருகிறது. அதே தேவனுடைய வார்த்தையை வந்து யாரெல்லாம் வந்துட்டு கீழ்ப்படியாமல் மீறி நடக்கிறார்களோ, அதாவது அவமதிக்கிறார்களோ, அதாவது இறைவனை கனம் பண்ணணும் சொன்னாலுமே அவருடைய வார்த்தையை கனம் பண்ணணுங்க. வார்த்தையை கனம் பண்ணாம இறைவனை கனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அர்த்தமே இல்லை. சபைக்கு போங்க, காணிக்கை கொடுங்க, என்னவோ செய்யுங்க. ஆனா இறைவனுடைய வார்த்தையை வந்துட்டு கனவீனம் பண்ணவே கூடாது. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நானும் கனவீனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி பார்க்கும்பொழுது உபாகமம் முதல் 28வது அதிகாரம் 14வது வசனங்கள் வந்து ஆசீர்வாதத்தை குறித்ததான வசனங்கள். 15வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் சாபத்திற்குரிய வசனங்கள். அது நமக்கு வேண்டாம்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அதையும் நம்ம புரிஞ்சு கொள்றது நல்லது. சில குடும்பங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட சாபங்கள் வரதான் செய்கிறது. அது கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட தேவனுடைய வார்த்தைக்கு மீறி செயல்படும் பொழுது இப்படிப்பட்ட சாபங்கள் வருகிறது. அது ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன், பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைங்களா?
ஏன்னா இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாழுறோம். அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்துல நடந்துச்சு சொன்னா மான பிரச்சனை இது. அதனால உபாகமம் 28:30 வாசிக்கிறேன். இறைவன் சொல்லுகிறார், நான் சொல்றேன், இறைவன் சொல்கிறார், பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளோடு சயனிப்பான். என்னங்க இது? ஏன் இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நீ கவனமாய் வாசித்து தியானம் செய்து விசுவாசிப்பாய் என்று சொன்னால், எனக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னால், உன்மேல் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே இறைவன் சொல்லுகிறார், இந்த வசனத்தை எல்லாம் நீ கீழ்ப்படியாமல் போனா, என்னை அவமதிச்சுனா, என் வார்த்தைகளை நீ கை கொள்ளாமல் போனால், இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வரும் சொல்றாரு. இந்த சாபம் நமக்கு வேண்டாங்க. சமாதானம் சந்தோஷத்தோட கூட வாழுகிற காலத்திலேயே சமாதானத்தோட கூட வாழ வேண்டும் என்று நம்ம உறுதி எடுக்க வேண்டும், உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஓகேங்களா? இந்த வசனம் தான் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சாபம். இது பெண்ணை நமக்கு நிச்சயதாமலம் பண்ணுவோமா, ஆனால் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே, ஈவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா, வேறு ஒருவன் வந்து சயனிப்பான், வீட்டை கட்டுவாய், அதுல வேறு ஒருவன் வந்து குடியிருப்பான். இது எவ்வளவு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இறைவனுடைய ஒரு சாபம் பாருங்க. ஆகவே இறைவன் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன். இவ்வளவு ஒரு பாசம் பற்று நம்ம மேல வச்சிருக்கிற அந்த இறைவன் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ என்னை ஆசீர்வதித்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். ஆகவே இந்த வசனத்தின்படியே நாம் வந்துட்டு வாழும்பொழுது, எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு அந்த பொல்லாத ராஜா, அந்த கோராரின் ராஜா ஆகிய அபிமேலேக்கு கிட்ட இருந்து எப்படி அவர் காப்பாத்தினாரோ, 2 பெண்மணிகளை காப்பாத்துறாரு, 2 குடும்பத்தையும் காப்பாத்திட்டார். இல்லைன்னா அசிங்கங்க, அவ பேருங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, எவ்வளவு ஒரு அந்த நீதிமான் நிமித்தம் கர்த்தர் எவ்வளவு பெரிய வேலைகளை வந்துட்டு செஞ்சிருக்கிறாரு பாருங்க. சொப்பனத்துல வந்து பேசுறாரு, அவனை பயமுறுத்துறாரு, அவனுடைய குடும்பத்தாருக்கு வந்துட்டு ஒரு கொள்ளை நோயை வர பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் இருக்குது. அதான் அப்படிப்பட்ட இறைவன் நம்ம கையில வச்சிருக்கும் பொழுது, இது மாதிரி ஒரு சாபத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நம்ம வாழவே கூடாதுங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சர்வசாதாரணமா, அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டில் இருக்கிற மனைவிக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, நம்முடைய சகோதரிமார்களுக்காக நம்ம வந்துட்டு நாம தினந்தோறும் நாம் வந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் வெளியில போகும்பொழுதும் திரும்பி வரும்பொழுதும் இறைவனுடைய அந்த பாதுகாப்பு வளையங்களை நீங்க சொல்லணும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. இஸ்ரவேலர்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், திரும்பி வருகையிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் என்னை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் அக்னி மதிலாக அரவணைத்து நிற்கிறார். என்னை தொடுகிறவனை என் தேவன் தொடுவார். இப்படி ஒரு வழியாய் பிசாசு வந்தால் அவன் 7 வழியாக ஓடி போவான். இப்படிப்பட்ட அந்த வாக்குறுதிகளை எல்லாம், அந்த வசனங்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, எடுத்து வாசித்து 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 அது உங்களுடைய இருதயத்துல வச்சுக்கொள்வீங்க சொன்னா, நம்பிக்கையும் விசுவாசமும் இன்னும் அதிகமா இறைவன் மேல வளருங்க. ஒரு ஒரு விஷயத்துல உங்களுக்கு அவர் ஒரு 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 உத்தரவாதத்தை கொடுத்து அதுல நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா, திரும்ப திரும்ப அடுத்த உத்தரவாதத்துல நீங்க கடந்து உள்ள போயிட்டே இருப்பீங்க. இதுதான் எப்படி நம்ம வீட்டை சுத்திலும் வந்து பத்திரப்படுத்துறோமோ, அதே போல நம்முடைய மனசை பத்திரப்படுத்த வேண்டியது இருக்கு, நம்முடைய இருதயத்தை பத்திரப்படுத்த வேண்டியது இருக்கு. எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள்ளணுமா. அதனால எல்லா காவலோடு கூட காத்துக்கொள்வதற்கு இறைவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ்வது என்பது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. தேவனுடைய பெரிதான கிருபை, எல்லாவற்றையும் இலவசமா நமக்கு கொடுத்தவர் தெய்வீக பாதுகாப்பையும் உறுதி அளித்திருக்கிறாருங்க. வேற எந்த இடத்துலயும் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. யாரையும் நம்பாதீங்க. இவன் என்ன காப்பாத்துவான், அவன் என்ன காப்பாத்துவான், அவங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, நிச்சயமா அதை நிறைவேற்றுவாங்க, நம்பாதீங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாசியில சுவாசத்தை ஊதினவரே அவர் தான். அவரே அதையும் சொல்லிடுறாரு, அவன் நம்பாதப்பா, இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். கேரண்டி இல்ல பாருங்க. அவர் தான் என்றென்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறவர், என்றென்றும் சதா காலங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். ஆகவே அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ, நான் மனுஷனாலவே மாறுவதற்கு நான் உன்னுடைய தேவன், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேன்னு சொல்றாரு. பாதுகாப்புக்காக உங்களுக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ, எனக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ, அதில் நாம் உறுதியாய் நிற்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய பாதுகாப்பு நம் அனைவருக்கும்
நம்மை சுற்றிலும் நம் குடும்பத்தை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கும் என்பதுல எவ்வளவேனும் எனக்கு சந்தேகம் இல்லை. இப்படியே உங்களுக்கும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கடைசி காலம் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் இருக்கும் 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 என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட ஒத்தாசையோடு கூட எங்கள் தேவனிடத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் இதே தலைப்பில் இன்னும் சில வார்த்தைகளை பேசி முடித்துவிட்டு அடுத்த தலைப்புகள் கடந்து செல்லலாம் என்று இருக்கிறேன். இன்னும் ஒரு பாகம் இருக்கும், அநேகமாக பாகம் 5. நிச்சயமாக இந்த இறைவனுடைய வார்த்தைகள் உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இறைவன் பெரிய காரியங்களை செய்வாராக. துதிக்கான மகிமையானத்தையும் ஒருவருக்கே தருகிறோம். இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபித்து வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.